எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுங்கு காட்டன்ல இந்த மாதிரி லாங் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். இதுதான் அந்த காட்டன் saree. இந்த சாரீல இருந்து தான் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து நான் 1 மீட்டர் கட் பண்ணி அதை நல்லா அயன் பண்ணிக்கிறேன். நம்ம அயன் பண்ணி மார்க் பண்ணால் தான் மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம யோக் பார்ட்டோட லென்த் வந்து 15 இன்ச் வச்சுருக்கேன். 15 வந்து நம்ம அளவுக்கு, அதாவது நம்ம பிடிச்சி தைக்கிறோம்ல அந்த ஸ்டிச்சிங் அளவும் சேர்த்து கழுத்து 3.5 இன்ச், ஷோல்டர் 3.5 இன்ச், 7 இன்ச் எடுத்திருக்கேன். அது மாதிரி மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் கீழே பாட்டம் ஸ்கர்ட்க்கு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து 7.5 எடுத்தோம்ல அதே அளவு தான் ஆம்கோலுக்கு வரும். 7.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து எல் மாதிரி பாக்ஸ் போடணும். அதுக்கு வந்து நம்ம செஸ்ட்டோட மார்க்கிங் வந்து எனக்கு 15 வந்துச்சு. 4ஆல் டிவைட் பண்ணி அதோட 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்துட்டு செஸ்ட்டு போர்ஷன் முடிஞ்சோன்னா வேஸ்ட்டுக்கு வந்து 9.5 வந்துச்சு. 9.5ஓட 1.5 இன்ச் மார்ஜின், 1 இன்ச் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். இந்த 1.5 இன்ச் மார்க்கிங் வந்து நான் பேக்கு பார்ட் மட்டும்தான் டாட் பிடிப்பேன், ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் பிடிக்க மாட்டேன். ஸோ அந்த பேக் பார்ட்டோட இதை வந்து நான் தனியாக எடுத்துருவேன். இப்போ ஆம்கோலுக்கு வந்து நம்ம எல் மாதிரி போட்டோம்ல அதுலேருந்து பாதியை மார்க் பண்ணி ட்ரா பண்ணாலே ஹேண்டோட லென்த்து வந்து அந்த விட்டு கரெக்டாக இருக்கும். எனக்கு 9.5 வரணும். 9.5 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதுலேருந்து சென்டருக்கு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து மார்க் பண்ணாக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஷேப் கொடுக்கணும். இந்த 1/2 இன்ச்சு ஷேப் கொடுத்தா தான் நமக்கு ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னா கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு வந்து எதுக்குன்னா நம்ம ஏற்றி இறக்கம் வரும்ல, அந்த ஏற்ற இறக்கம் வந்து வராமல் இருக்கிறது தான் அந்த 1/2 இன்ச்சு. இப்போ கட் பண்ணிட்டு கீழேயும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்தையும் நாச் பண்ணிக்கணும், சீம் அலவன்ஸையும் நாச் பண்ணிக்கணும். பேக் பார்ட்டை தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க சீம் அலவன்ஸை கட் பண்ணிடணும். அது மாதிரி இந்த ஆம்கோல் ரவுண்டே கட் பண்ணி எடுத்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கணும். அயன் பண்ணிட்டு தான் எப்போயுமே மார்க்கிங் பண்ணோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து 19 இன்ச்சு நான் லென்த் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 3.5 இன்ச்சு கேப் ஹைட் கொடுத்து 9.5 எனக்கு தேவை. அப்போ அந்த 9.5 வந்து மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு கீழே வந்து 5.5 இன்ச் கொடுத்துருக்கேன். இந்த லைன் முடிச்சதுக்கப்புறம் மேலேருந்து 1 இன்ச்சும் கீழே அந்த 3.5 இன்ச் கொடுத்துருக்கோம்ல அங்கேருந்து 1 இன்ச்சும் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும் ஸ்லீவுக்கு. அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும். அப்போ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்து இதே மாதிரி ட்ரா பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறப்போ வந்து ஸ்லீவ் வந்து தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். நான் கடைசியில் அந்த பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன், எவ்வளோ ஃபிட்டிங்காக உங்களுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு நம்ம செகண்ட் இது கட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து நல்ல பக்கம் ஒன்றா வச்சு இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் சாரீலேருந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் வந்து மேலேயும் கீழேயும் வர பார்டரை தான் நம்ம பேட்ச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். பேட்ச் ஒர்க்குக்குன்னு தனியாக நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது, ஏன்னா இதில் வந்து டபுள் பார்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து டபுள் பார்டர் அட்டாச் பண்ணுறப்ப மேலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது. இந்த சாரியில் நம்ம இப்போ கட் பண்ணது தான் நம்ம பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து டபுள் பார்டர் கேட்டிருந்தனால லென்த்லேருந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்க பார்டரை வந்து நான் கீழே எடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். பார்டருக்கு வந்து நம்ம எப்போ கட் பண்ணாலுமே 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரையே விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் ஜாயின் பண்ணுறப்ப மடித்து தைக்க முடியும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வச்சு இப்போ நான் பார்டரை வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து கேன்வாஸ் அயன் பண்ணிக்கணும், ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சி. இது வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோமா, அப்போ இது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரெடி பண்ண கேன்வாஸ் அயன் பண்ணதை எடுத்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இப்போ இந்த ஸ்கேலப் வந்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க, அப்படின்னா தான் எந்த பக்கமும் அது விலகாமல் இருக்கும். இது வந்து கரெக்டாக அந்த ஸ்கேலப்போட எட்ஜ் வரைய ஸ்டிச் பண்ணிவிட்டு நிப்பாட்டணும், இல்லைனா நமக்கு வந்து ஸ்கேலப் திருப்புறப்ப நீட்டாக இருக்காது. ஃபினிஷ் பண்ணிட்டு இதில் வந்து 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மற்ற இருக்க எல்லா லைனிங்கையும் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கர்வ் ஆகிற இடத்துல மட்டும் பாயிண்ட் பண்ணி நாச்சஸ் கொடுக்கணும். அப்போனா டேன் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும்.
இப்போ டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இத வந்து நம்ம அப்படியே வச்சு எட்ஜ் தையல் வந்து போடக்கூடாது. இந்த மாரி பேட்ச் ஒர்க் பண்ணுறப்ப. போட்டா வந்து 2, 3 தையல் இருக்கிறதுனால நீட்டா இருக்காது. இப்போ அத டர்ன் பண்ணிட்டு நல்லா நீட்டா அயர்ன் பண்ணிறணும். எடுத்து விட்டுட்டு, இந்த மாரி எடுத்துட்டு நல்லா அயர்ன் பண்ணிக்கிட்டாலே நீட்டா இருக்கும். இப்போ பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணணும். லைனிங்கை வந்து நல்லா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்ச் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து 2 பார்டரையும் ஒன்றா இதே மாரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, நம்ம சென்டரில் வச்சு பார்டர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் வச்சு ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம அந்த மேலே முடியிற இடத்துல வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து லாங்காக போட்டு எடுத்துக்கணும். அப்போனா தான் அது வந்து ஸ்டிஃபாக இருக்கும், பிரியாது. இப்போ நான் அது மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த லாங் ஸ்டிச் வந்து நல்லா போட்டு எடுத்துக்கணும். ஒரு தையலோட ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்கர்ட் போர்ஷனில் இப்போ வந்து பார்டரை வந்து அட்டாச் பண்ணணும். அதில் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸ் இருக்குல்ல, பார்ட்ரு, அந்த பார்டர் லைனில் வந்து நம்ம மடித்து வந்து ஒரு தையல் போடணும். மேலே ஒரு படிமான தையல் போட்டால் பார்டர் வந்து தூக்காமல் நீட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு அயர்ன் பண்ணிடணும். எப்பயுமே நம்ம அயர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணால் நீட்டாக இருக்கும். அடுத்து இது வந்து பேக் பார்ட்டு. பேக் பார்ட்டுக்கு வந்து பட்டர்ஃப்ளை நெக் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸுலெல்லாம் கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பாட்டம் ஸ்கர்ட்டு. பாட்டம் ஸ்கர்ட்டுக்கு வந்து பார்டர்லேருந்து 5 இன்ச்சு நான் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் பேனல் நம்ம ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஹாஃப் பார்டர் ஹாஃப் ஆஃப் த பேனல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதோட லென்த் வந்து எனக்கு 40 இன்ச்சு. 40 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு 10 இன்ச்சு வந்துச்சு இதோட மடித்து போட்ட ஃபோல்டர். அதோட சென்டரை மார்க் பண்ணி 3 இன்ச்சு வந்துச்சு எனக்கு அளவு. அந்த 3 இன்ச்சுக்கு எத்தனை பேனல் இருக்குன்னா, இதில் வந்து 16 பேனல் இருக்குது. 16 டிவைட் பண்ணால் எனக்கு வந்து 3.5 இன்ச் வந்துச்சு. 3.5 வந்து அந்த 10லேருந்து பாதிக்கு பாதி வச்சு மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து ஒரு 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். இந்த பக்கம் 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச்சு கொடுத்துட்டு இதே மாதிரி ஸ்லைடராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்கிங்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேனல் ஜாயின் பண்ணால் பேனல் வந்து நிறையாவும் கிடைக்கும். ஃப்ளாரும் வந்து பலூன் ஃப்ளார் மாதிரி அதிகமான ஃப்ளார் வந்து இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. பேனல் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு பக்கத்துக்கு 8 பேனல் வரும். 8 8 16 பேனல். பேக்கில் வந்து மேலே வந்து போட் நெக் அளவுக்கு லென்த்து கம்மியாகவும் அதுக்கு கீழே பட்டர்ஃப்ளை விங்ஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பேக் பார்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் போர்ஷனில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்க்கு வந்து நம்ம பேனல் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் பக்கம் மொதல் அட்டாச் பண்ணுவேன். அதை வந்து டர்ன் பண்ணி 2வது ஒருக்க ராங் சைடு வந்து அட்டாச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஓவர்லாக் பண்ணாமலே நமக்கு உள்ளே வந்து நூல் பிரியாமல் நல்லாயிருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஷோல்ட்ரு வந்து 1/2 இன்ச் விட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். 2 இதுக்குமே நம்ம ஒரே மாதிரி 1/2 இன்ச் வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப நல்ல பக்கத்துக்கு, அதாவது சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போனா பிரியாமல் இருக்கும், நகலாது. கரெக்டாக எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அதே 1/2 இன்ச் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் ஸ்லீவ் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பாட்டம் ஸ்கர்ட்டை வந்து நம்ம செஸ்ட் போர்ஷனில் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ரொம்ப இழுத்து இழுத்து பண்ணக்கூடாது. அப்போனா நமக்கு வந்து சுருக்கு தெரியும் நம்ம பின்னாடி திருப்புறப்ப. ஜென்டலாக நம்ம மூவ் பண்ணி விட்டு இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கர்ட் போர்ஷன் அட்டாச் பண்ணணும். இதில் ஸ்கர்ட் போர்ஷனில் நம்ம எப்படி பேனல் அட்டாச் பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? பிசுறே தெரியாமல் நீட்டாக இருக்கும். நம்மகிட்ட ஓவர்லாக் இல்லைன்றப்ப நம்ம இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பொட்டிக் ஸ்டைலில் இருக்கும். இப்போது சைட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறப்பையும் அதே மாதிரி தான் எட்ஜை வந்து கவர் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணணும். நான் வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன். கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரணும். எவ்வளோ ஃப்ளேர் இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் இருக்கும் நம்ம ஹாஃப் பேனல் போட்டால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.